Welcome back guys. நான் ரிச்சர்ட் from Productivv Academy and இந்த வீடியோவில் the best machine learning project பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கும் போது உங்களுக்கு மிஷின் லேர்னிங் பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி டிப்ளாய் பண்ண போகிறீங்க, ஒரு வெப்சைட்டில் டிப்ளாய் பண்ண போகிறீங்க. ஸோ இது முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மிஷின் லேர்னிங் பற்றி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ deploymachineLearning.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் இருக்கேன். இந்த வெப்சைட் முழுக்கமே ஒரு சிங்கிள் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த வெப்சைட்டோட ஃபுல் பர்பஸே அதுதான். அண்ட் இதை கிரியேட் பண்ணது பியாட்டர் பிளான்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அண்ட் அவர் ரொம்ப ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காரு. பிகாஸ் இது ஒரு அமேசிங் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிட் ரெப்போசிட்டரி செட்டப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் GitHub கற்றுப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாங்கோன்றது பைத்தனில் இருக்க ஒரு லைப்ரரி. இதை வச்சு நீங்கள் பவர்ஃபுல் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நிறைய பவர்ஃபுல் வெப்சைட்ஸ்லாம் ஜாங்கோ வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க. லைக் இன்ஸ்டாகிராம், நாசா, அதெல்லாம் ஜாங்கோ வச்சு தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாங்கோ மாடல்ஸ் பார்க்குறோம், ரெஸ்ட் API பார்க்குறோம். அண்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை சர்வர் கோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்புறம் ட்ரெயின் பண்ணுறோம் நம்ம மிஷின் லேர்னிங் அல்காரிதமை, AB டெஸ்டிங் பண்ணுறோம். அடுத்து கடைசியாக நம்மளோட வெப்சைட்டை டாக்கர் மூலியமாக டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ இப்போ கேட்குறதுக்கு நான் சொல்கிற டேர்ம்ஸ்லாம் புரியாமல் இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா இதை பற்றின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இதில் போட்டிருக்க ஒரு கான்செப்ட் பற்றின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணவரே ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எல்லா ஸ்டெப்புமே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அண்ட் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு போக. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தாலும் இன்டர்மீடியட் ப்ரோக்ராமராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் கற்றுப்பீங்கன்னா, மிஷின் லேர்னிங் கற்றுப்பீங்க, மிஷின் லேர்னிங் மாடலை எப்படி கிரியேட் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், அது எப்படி டிப்ளாய் பண்ணணும்னு கற்றுப்பீங்க. ஜாங்கோ மூலிமா ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் APIs பற்றி கற்றுப்பீங்க, GitHub பற்றி கற்றுப்பீங்க. அண்ட் தென் அண்ட் டாக்கர் ஃபைல்ஸ் பற்றி கற்றுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் என்ன நினச்சேன்னா, இந்த ப்ராஜெக்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு நினச்சேன். இந்த வெப்சைட்லேயே அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி பிகினர்ஸ்க்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நான் இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அந்த கோர்ஸில் இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அடிஷனாக இந்த ப்ராஜெக்டை, இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி லைவ் இன்டர்நெட்டில் டிப்ளாய் பண்ணுறது ஹீரோக்கு வச்சு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இந்த கோர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கிடைக்கும் அதை பார்க்கும்போது. அண்ட் அந்த கோர்ஸ் மேக் பண்ண எப்படியும் ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர் கோர்ஸை முடிச்சுட்டு தான் அந்த கோர்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரி வீக் நான் நியூ வீடியோஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.